Very happy evening, friends. The last session, we have discussed the many model verbs and semi-model verbs. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், கேள்வி முறையும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த புத்தகத்துல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த டாபிக் சம்பந்தமா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து மாடல் வேர்ப்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதில பார்க்கலாம். ஓகே, I started with phrasal verbs, then we move on to discussion of answers for model verbs. Okay. Phrasal verbs. Column A, column B. உங்களுடைய கிராமர் பகுதியில given below in column A are some phrasal verbs taken from the text. Find the meanings by using the dictionary and complete column B. Dictionary பார்த்து நம்ம இந்த வார்த்தைகள் phrasal verbக்கான அர்த்தம் என்னங்கிறத நம்ம எழுதணும். Fond of, எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கும், நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா அப்ப அந்த fond of இந்த phrasal verb பயன்படுத்துவோம். Combination of verb and a preposition. This word having a liking for meaning. Is fond of chocolates. Is fond of eating chocolates. Chocolates சாப்பிடுறதுன்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். Hidden away. Sorry. Hidden away. Concealed அப்படின்னு சொல்லலாம். மறைக்கப்பட்டிருக்கு. Lock up. Mean the word put in prison. Put behind the bars or put in prison. Laugh at. Execute. பார்த்து நினைக்கிறது, சிரிக்கிறது. Look at, பார்க்கிறது, see or consider. Bring up, to take care of. Bring up, to take care of. வந்து பார்த்துக்கிறது, to take care of, meaning. Phrasal verb. Gave up, விட்டு கொடுக்கிறது, நிப்பாட்டுறது, quit doing something. Next phrasal verb is went through, undergo. He went through lot of hardships throughout his life. தன்னுடைய வாழ்க்கை மொத்தமாகவே நிறைய கடினமான சூழ்நிலைகளை வந்து அவன் எதிர்கொண்டான். Finish off, முடிக்கிறது. Complete, meaning. Figure out, solve, meaning. The father wanted to figure out reason for the problem. அப்பா வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத கண்டுபிடிச்சு பார்த்தாங்க. பிரச்சனை வந்து தீர்க்க பார்த்தாங்க. Column A, these set of words have been given. அதற்கான அர்த்தம் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். Gave up smoking after realizing the helpless. அதுல இருக்கக்கூடிய தீமைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஸ்மோக் பண்ற புகைப்பிடிக்கிறதையே வந்து விட்டுட்டான். குவிட், இந்த இடத்துல குவிட்டுங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. கேவ் அப், ஸ்டாப், நிப்பாட்டிட்டான். இதோட அர்த்தங்களை எழுதியாச்சா? phrasal verbsக்கான அர்த்தம் என்னன்னு
Okay. One of you have asked me ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்களேன் மேம். hidden away. இந்த வார்த்தை I will definitely tell. Hidden away. Put the glasses down. Hidden away. He had hidden away. Feelings. தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவன் தனியா ஒரு அக்கௌண்ட்ல சீக்கிரட்டா ஒரு அக்கௌண்ட்ல மறைச்சு வச்சிருந்தான். He had hidden away his savings in a secret account. ரகசியமாக ஒரு அக்கௌண்ட்ல வந்து அவன் அதை மறைச்சு வச்சிருந்தான். சீக்ரெட் அக்கௌண்ட். இது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். வார்த்தையான hidden away. இப்போ asking this doubt. Few more seconds. ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப விருப்பம் இருக்கு, பிடித்தம் இருக்கு அப்படிங்கிறது ஃபாண்ட் ஆஃப். இதனா மறைச்சு வைக்கிறது. லாக்அப், ஒரு ஜெயில போடுறது, ஒரு பிரிசன்ல போடுறது, கூண்டுல போடுறது. லாஃப்டர், சிரிக்கிறது, நகைக்கிறது ஒருத்தரை பார்த்து. லாஃப்டர் இஸ் ஓன் மிஸ்டேக். அவன் தான் செஞ்ச தவறுகளையும் நினைச்சு சிரிச்சுனான். லுக் அட், பார்க்கறது. பிரிங் அப், பார்த்து கொள்வது. டு டேக் கேர் ஆஃப். கேவ் அப், ஸ்டாப் ஆர் குவிட், பார்க்கறது. Then to undergo. Finish off, complete, முடிக்கிறது. figure out, solve பண்றது. இதுதான் அதற்கான அர்த்தம். Now we see answers for the questions that are asked pertaining to model verbs. Okay. அதனால நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு ஃப்ரேசல் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மாடல் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இல்லையா? எல்லாருமே எழுதினாச்சா பதில? கேன் யூ இந்த வார்த்தையை வச்சு கேள்விகள் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதில பார்க்கலாம். வீட்டுக்குள்ள இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்சர் question. Subdivision, standing group. இதனால பண்ண முடியுமா? Work in pairs and discuss things a person might be able to do it. Include things that some people can do and others cannot do. And make a list on the board. உதாரணம் என்ன கொடுத்திருக்கு? Can you play the guitar? உதாரணங்களை எழுதுவோம். For this word. Can you? இதனால இந்த பேக் தூக்க முடியுமா? Can you lift the bag? Can you lift the bag? உன்னால ஹிந்தி பேச முடியுமா?
அதனால ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட முடியுமா? ரெண்டு டான்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபோர் பிளான்ஸ் அப்படிங்கிற எனக்கு ஃபோர் சென்டென்சஸ் வருது. அதனால நீட்டா எழுத முடியுமா? ரெண்டு டைம் ஈஸி ரெண்டு டைம் ஈஸி நீட்டா எழுத முடியுமா அவனால? நீங்க வந்து ஒரு கேமாவே உங்க கிளாஸ்ல விளையாடி பார்க்கலாம். யார் அந்த பேக் முன்னாடி பண்ண முடியுமா பேக ஒருத்தருக்கும் பதில் சொல்லுவாங்க இல்லையா? any kind of activity that is contained in the class. Next, please combination do's and don'ts pertain to necessity அவசியம் ஒரு நிர்பந்தம் obligation ஒரு permission ஒரு அனுமதி பெறுவதற்கு உபயோகிக்கப்படுற வார்த்தைகள் should must ought to should must ought to இந்த மூணுமே வந்து இந்த மாதிரி சொந்தமண்டல நம்ம பயன்படுத்துறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தீப்பிரிவு சொல்றாரு தீப்பிரிவுல கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். ஓகே, இந்த சென்டென்ஸ் செய்யணும் அப்படின்னா must because this is the strong moral obligation. எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம் இந்த must நம்ம பயன்படுத்துவோம். மஸ்ட் வந்து அதாவது ஒரு ஸ்ட்ராங் மாரல் ஆப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கிற போது நம்ம இதை கட்டாயமா பயன்படுத்துவோம். ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கேட்டு செய்யணும். கட்டாயமா நீங்க அதை செய்யணும். You must do what teacher tells you. ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கட்டாயமா செஞ்சாகவே வேண்டும் செய்யாகவே வேண்டும். Should be strong in terms of obligation. The students were told that they should write more neatly. இன்னும் நீட்டா எழுதணும்னு மாணவர்கள்கிட்ட சொல்லப்பட்டிருந்தது. Right? More neatly. So the word do business, I'm sorry for it. They, the வார்த்தையை எழுதிக்கோங்க. Students were told that they should write more neatly. இதை விட இன்னும் நீட்டா எழுதணும்னு மாணவர்கள்கிட்ட சொல்லப்பட்டிருந்தது. Ought to is more formal and much stronger than the word should. Your sister ought to clean up this mess. உன்னுடைய சகோதரி தான் இந்த இருக்கிற இந்த கலவரத்தை வந்து சுத்தம் செஞ்சாங்க. The sister ought to clean up this mess. So, what it is mean? What it is telling over here is more formal and stronger than the word should. சுத்தங்கிற வார்த்தையை கம்பேர் பண்ற போது இன்னும் பலமா இருக்கு இந்த வார்த்தை. அதாவது அழுத்தம் கொடுக்கறது வந்து இது இன்னும் அதிகமா பார்க்க முடியுது. இது இன்னும் ஃபார்மல்
It's the ought to clean up this mess. நமக்கு புரிஞ்சுதுன்னா பிரிவுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி do's and don'ts, necessity, obligation, permission. Choose the correct option. கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. Choose the correct option. We use that when something is compulsory, obligatory, and important. And then question on the board. கொடுத்திருக்காங்க. We use should, must, or obligatory, compulsory. கட்டாயமாக செய்து ஆக வேண்டும் ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்படிங்கிற பொழுது நம்ம எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுப்போம்? கட்டாயமா செய்தாகவே வேண்டும். We use must. We use must when something is obligatory, or compulsory. And important. முக்கியங்கிற பொழுதும் we use that when something is the right thing to do. அதுதான் அந்த சூழ்நிலையில சரி என்று தோணும் பொழுது நம்ம எந்த வார்த்தைய பயன்படுத்தும்? நீங்க வந்து யூஸ் இது செஞ்சா சரியா இருக்குமே. சூழ்நிலை அதுதான் சரியான விஷயம் செய்யறதுக்கு. Something is right thing to do. You should. So something is the right thing to do. மூணாவது கேள்வி நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தும். When something is suggested or recommended, we use that. I'm not repeating these words. இந்த இடத்துல அது கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனா நம்ம எதை தேர்ந்தெடுப்போங்கிறதா பார்க்க போறோம். We use that when something is suggested. சொல்லப்பட்டிருக்கு. இதை பண்ணலாம்ங்கிற ஒரு சஜஷன். Something is suggested or recommended. Use or to when something is suggested or recommended. When something is suggested or recommended, we use the word or to. When something is the right thing to do, we use the word to. When it is obligatory or compulsory, we use the word must. Locate the heavy do's and don'ts, rather necessity, obligation, permission.
அடுத்தபடியா பார்க்க போது டி பிரிவுல இருக்கக்கூடிய கேள்விகள். Complete the sentences with one of the model verbs given below. And below the question, உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I hope that you are following along with me. என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்றீங்கன்னு நான் நம்புறேன். Write answers alone on the board. You must be able to make a note of it. உங்களால பதில் எழுதிக்க முடியும்னு நான் நம்புறேன். Answers alone would work, suppose. Complete the sentences with one of the model verbs given below. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? Can, can't, could, couldn't, செய்ய முடியல, may, shouldn't. Students dash be quiet when they write the examination. Students dash be quiet when they write the examination. Students may be quiet when they write the examination. Can, can't, could, couldn't, may, shouldn't. You dash wear a coat. It's quite warm. இது வந்து இப்போ வந்து அந்த கோட் அணிஞ்சிக்கலாம், கொஞ்சம் வார்மா தான் இருக்கு. You may wear a coat. It's warm. It's quite warm. Dash open the window. It is very hot in the room. தயவு செஞ்சு இந்த ஜன்னக்கதவை திறந்து விடுறியா, ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. The room is quite hot. Dash open the window. ரொம்ப தன்மையா கேக்குறீங்க அப்படின்னா இது teasing or polite. Could you open the window? என்னால ஜன்னக்கதவை திறக்க முடியுமா, ரொம்ப ரூம் வந்து வெப்பம் அதிகமா இருக்கு. It's really hot in the room. I dash go to the school yesterday because I was ill. என்னால நேற்று ஸ்கூலுக்கு போக முடியல ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. என்னால போக முடியல. I couldn't go to the school yesterday because I was ill. When she was 18, she dashed run fast. அவளுக்கு 18 வயசா இருந்த போது அவளால வேகமா ஓட முடிஞ்சது. 18 வயசா இருந்த போது, டாக்கிங் அபவுட் தி பாஸ்ட், கடந்த காலத்தை பத்தி பேசுறாங்க. கடந்த காலத்தை பத்தி பேசும்போது அதுக்கு தகுந்த மாடல் வேர்பை தானே நம்ம பயன்படுத்துவோம், கரெக்டா? அவளால ஒரு செயலை செய்ய முடிஞ்சது. Something in the past, happened in the past. He could run fast. When he was 18, he could run fast. You dash drive fast, not safe. கட்டாயமா வண்டிய வேகமா ஓட்டக்கூடாது. நாட் சேஃப், அது சேஃபான விஷயமும் கிடையாது, பாதுகாப்பானது கிடையாது. You shouldn't drive fast. It's not safe. You shouldn't drive fast. It's not safe. Sachin is famous cricketer. He dashed bat well. Sachin is a famous cricketer. ஒரு பிரசித்தமான கிரிக்கெட் வீரர் தான். அவரால் நன்றாக பேட் செய்ய முடியும். Can bat well. அவரால் ஒரு வேலையை நன்றாக செய்ய முடியும். ஒரு அபிலிட்டி சொல்லும்போது அவரால் ஒரு வேலையை கட்டாயமா செய்ய முடியும் என்ற போது கேன் என்ற மாடல் வேர்பை நம்ம உபயோகிப்போம். Subdivision, complete these sentences with one of the model verbs given below. The question for this we have in the answers.
இந்த பதில்களை நீங்க எழுதிக்கலாம். அடுத்தபடியா இந்த பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். நீங்க question from the book and getting know the answer. Okay. ஏன்னா நான் இந்த டெக்ஸ்ட் புக்கை உங்களுக்கு பண்ணி சேர்த்து படிச்சேன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, யூ ஆர் ஆலோட் வை யூ வேர் அவே ஆன் அ ஹாலிடே. நீங்க லீவ்ல போயிருந்த போது உங்களுடைய வீடானது திருடு போகப்பட்டிருந்தது. your house was burgled. திருட்டு போயிருந்தது உங்க வீட்டுல. யூஸ் appropriate models and complete the letter to your friend telling him or her about it. அந்த தகவலை வந்து உங்களுடைய நண்பர்கிட்ட வந்து நீங்க தெரிவிக்கிறீங்க. Address is mentioned. Dear Ramesh, how are you? I feel sad to inform you that my house was burgled last week. போன வாரம் எங்க வீடு வந்து திருட்டு போயிருந்ததுன்னு சொல்றத வந்து எனக்கு ரொம்ப கோபம் தருது. When I was on a holiday, நான் லீவுக்கு போயிருந்த போது, லீவுல வெளியில போயிருந்த போது என் வீடு வந்து திருட்டு போயிருந்தது, திருட்டு போகப்பட்டிருந்தது. Burglars, அதாவது திருடர்கள். Burglars dash have known from the accumulated newspaper files that I had gone away. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். Burglars might have. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. Quantity is more. Burglars might have known. MIGHT. Might. இந்த இடத்துல நான் இங்கிலீஷ்ல பேங்க் பிளேன் பண்றது உங்களுக்கு கொஞ்சமா I hope it is helpful. Burglars might have known from the accumulated newspaper file that I had gone away. When I came back last Sunday, போன ஞாயிற்றுக்கிழமை நான் வந்தபோது, I found the back door lock open. I'm sorry, I found the back door lock broken. போன ஞாயிற்றுக்கிழமை நான் வந்தபோது பார்த்தா, பின்னாடி பார்ப்போம் அந்த கொள்ளக்காரர்கள் வந்து உடைக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். I dashed have forgotten to bolt the back door from inside and they dashed have entered through it. When I came back last Sunday, I found the back door broken. I dashed have forgotten to bolt the back door from inside. நான் பண்ணியிருந்திருக்கலாம். I could have. நான் மறந்திருக்கலாம். Sorry. I would have. And they dash have entered through it. அவங்க அது வழியாதான் உள்ள வந்திருக்கணும். And they should have. அவங்க கட்டாயமா அந்த வழியாதான் வந்திருந்திருக்கணும். And they should have entered through it. My room was ransacked. அதாவது எல்லாத்தையும் புண்ணு போட்டு ரொம்ப இடமே வந்து ரொம்ப அசுத்தமா இருந்தது. My room was ransacked.
They took my laptop and other valuables. லேப்டாப் மற்ற பொருட்கள் விலை மதிப்புக்குரிய பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டாங்க. I dash have deposited the jewelry in a bank locker to avoid this loss. நான் செஞ்சிருந்திருக்கணும். I should நாங்க வேலையே செஞ்சிருந்திருக்கணும். I should have deposited the my neighbors about my week-long trip. Right? Wants to feel suitable, one work. So writing is anything I have written told them, one for the inconvenience. I must have, நான் செஞ்சிருந்திருக்கணும். I must have deposited the jewelry in a bank locker to avoid this loss. I dash have informed my neighbors about my week-long trip. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் சொல்லியிருந்திருக்கணும். I should have informed my neighbors about my week-long trip. Well, I have registered an FIR with the police. They are investigating the case. எப்படினாலும் நான் FIR போட்டுட்டேன் போலீஸ்ல. அவங்க அந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்காங்க. They have assured that I dash get my jewels back. என்னுடைய நகைகள் திருப்பி கிடைக்கலாம் இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. I would கிடைக்கலாம். I would get my jewels back. The burglars dash be caught very soon. கட்டாயமாகவே அவங்க கூடி சீக்கிரம் பிடிக்கப்பட்டுடுவாங்க. They will be caught very soon. Convey my regards to all at home. வீட்டுல யாரா இருக்காங்களோ அவங்க நான் விசாரிச்சுன்னு கட்டாயமா சொல்லிடு. வீட்டுல கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு. அந்த தகவல் ஒருத்தர் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அந்த கான்வெர்சேஷன் இடையில இந்த மாடல் ஹாஸ்பிட்டல் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். Are remaining. I will continue discussing the answers in the next session. Before that, we'll see multiple choice questions pertaining to model verbs in today's class. Okay, and share the screen. Please make note of the answers. It's very hot today. I dash open the window. இது ரொம்பவே வெயில் அதிகமா இருக்கு. நான் கண்டிப்பா ஜன்னலை திறக்க போறேன். என்னால திறக்க முடியும். நான் கட்டாயமா திறக்க போறேன். Or it is can. You dash revise your lessons. உங்களுடைய லெசன்ஸை ரிவைஸ் பண்ணி ஆக வேண்டும். லெசன்ஸை ரிவைஸ் பண்ணணும். You could revise your lessons. அதெல்லாம் பண்ண முடியும். பண்ணியே ஆகணும். ரிவைஸ் செஞ்சு ஆகணும். Dash I can come with you. நான் உன்னோட வரலாமா? Will I come with you? Shall I come with you? நான் உன்னுடன் வரலாமா?
You dash bring mobile phones to school. You must not bring mobile phones to school. You cannot bring mobile phones to school. டைமாக ஸ்கூலுக்கு மொபைல் போன் கொண்டு வரக்கூடாது. We dash help the poor. நம்ம கட்டாயமா ஏழை மக்களுக்கு வந்து உதவி செஞ்சாகணும். இந்த இடத்துல எந்த மாடல் வரும், துணி மாடல் வரும், இங்க சரியானதா இருக்கும். கட்டாயமா நம்ம ஏழைகளுக்கு உதவி செஞ்சாகணும். My grandmother is 80 years old, but she does still read and write without glasses. என்னுடைய பாட்டிக்கு வந்து 80 வயசாகுது. ஆனா அவங்களால இப்பவும் கண்ணாடி இல்லாம கண்ணாடிகளை படிக்கிற கண்ணாடியை போடாமலே அவங்களால நல்லா படிக்கவும் எழுதவும் முடியும். அவங்களால கட்டாயமா முடியும். அபிலிட்டி இங்க எந்த பாட்டு அபிலிட்டிய தெரிவிக்கிறது முடியும் அப்படிங்கிறத இது தெரிவிக்கிறது. யூ டேஷ் டெல் த ட்ரூத் டு தி டீச்சர். கட்டாயமா ஆசிரியர்கிட்ட உண்மையதான் சொல்லிடணும். கட்டாயமா சொல்லியாக வேண்டும். யூ யூஸ் டு டெல் த ட்ரூத் டு தி டீச்சர். முன்னாடிதான் ஆசிரியர்கிட்ட உண்மையை சொல்லிட்டு இருந்த. யூ ஆட் டு டெல் த ட்ரூத் டு தி டீச்சர். நான் சென்டென்ஸ் எப்படி சொன்னேன், கட்டாயமா ஆசிரியர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி. When I was young, I dash run fast. நான் சின்ன குழந்தையா இருந்த போது என்னால வேகமா ஓட முடிஞ்சது. என்னால ஒரு செயலை செய்ய முடிஞ்சது. As it's in past, which one word we use? I dash go on a holiday to Ooty next year. நான் ஒருவேளை அடுத்த வருஷம் லீவுக்கு ஊட்டி கூட போலாம். மை ஃபுட் இது என்னதான் ஆப்ஷனா தரப்பட்டிருக்கு. Second answer, 10th one. You dash not lose any more weight. இதுக்கு மேல உன்னுடைய எடையை வந்து குறைக்கணும்னு அவசியம் இல்லை. பத்து கேள்விகளுக்கான பதில் எழுதியாச்சா எல்லாருமே? அந்த பிரேசல் ஒர்க் கேட்டிருந்த போது ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது கன்சீல்டுங்கிற வார்த்தையை எழுதியிருப்பேன் போர்ட்ல. இடனவே அதுக்கான அர்த்தம் கன்சீல்டுன்னு உடனே மெசேஜ் பண்ணுவீங்க சாட் பாக்ஸ்ல. கன்சீல்டுனா என்ன மேம் அப்படின்னு. கன்சீல்ட்னா மறைக்கிறது. ஓகே. ஹிடன் அப்படின்னு சொல்லலாம். ரகசியமா மறைக்கப்படுறது. அதுதான் கன்சீல் அப்படின்னு சொல்லுவோம். கன்சீல் ஹிடன் மறைக்கப்பட்டது. ரகசியமா வைக்கப்படுறது. ஓகே. அவள் தன்னுடைய முகத்தை கண்டு மறைத்துக் கொண்டாள். He concealed her face. The concealed வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுறேன். Without it isn't invalid. He concealed her face with a mask. தன்னுடைய முகத்தை மறைக்கின்றார். He concealed her face with a mask. Okay.
அப்போ your doubt is clarified. உங்களுடைய டவுட் இந்த சமயம் வந்து clarify ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். In this session with a small thought, the thought is believe you can and you are halfway there. உங்களால செய்ய முடியும், ஒரு வேலையை பண்ண முடியும்னு நம்புங்க. அந்த எண்ணமே வந்து உங்களை அந்த செயலை வெற்றிகரமா முழுமையா முடிக்க வைக்கிறது. வெற்றிகரமா அதுவே வந்து பாதி வழி அவங்கள கொண்டு சேர்த்துரும். and you are halfway there. once நீங்க ஒரு அளவு எண்ணமே வந்து உங்களை முடிச்சா போல ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். So believe you can, you are halfway there. This positive note, I will end the session over here. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம்.